கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே அந்த 8வது வசனத்தை நான் பார்க்கும்போது கடைசி பகுதி, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாட்களிலே தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார், உறுதிப்படுத்தினார். தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பை, நம்மேல் வைத்த அன்பை அவர் உறுதிப்படுத்தினார். எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு 3 காரியத்தை வாசிக்கிறோம். அந்த மேலே முதல்ல வாசிக்கும் போது 8ஆம் வசனத்தில், நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம பாவிகளாக இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் இந்த பூமியில் நாம் பாவம் செய்யும் பொழுது அவர் நம்ம நேசித்தார், நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். பாவம் செய்தனால் அல்ல, அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். பாவத்தை அவர் வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். அவருடைய சொந்த ஜனமாய் மாற்ற அவர் விரும்புகிறார். ஆகவே நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை மாற்றும்படியாக அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து மேலே அந்த 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் அக்கிரமக்காரராக இருந்தோம், நாம் அவருக்கு துரோகம் பண்ணினோம், நாம் அவருக்கு அக்கிரமக்காரராக, அக்கிரம் செய்கிறவர்களாக, அக்கிரகம் சிந்தை உள்ளவர்களாக, துரோகிகளாக நாம் காணப்பட்டோம். ஆனால் தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து அந்த அக்கிரமத்தை, அந்த அக்கிரம சிந்தையை, அந்த துரோக எண்ணத்தை அவர் மாற்றினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது கீழே வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்தில், நாம் சத்துருக்களாக இருந்தோம், நாம் அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம், அதாவது அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அவரை சத்துருக்களாக இருக்கும் பொழுது தேவன் அதை மாற்றினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பை நம்ம எப்படி காண முடியும் அப்படின்னா, ஒரு காலத்தில் நாம் பாவிகளாக நாம் இருந்தோம், அக்கிரமக்காரராக நாம் இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம், அவருக்கு நாம் துரோகம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தோம். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு நம்ம நேசித்து நம்மேல் அன்பு கூர்ந்து கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினால, அந்த இரத்தத்தினால நம்மை மீட்டு நம்முடைய பரிசுத்தவானாய் இந்த பூமியிலே வாழ்வதற்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவர் வைத்திருக்கிறார், அவருக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தம்முடைய அன்பை இன்னும் விளங்க பண்ணுவார், அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இது மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.